இந்த மாதம் அகஸ்திய விஜய புத்தகத்திலே 40வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தருடைய அனுபூதிகள், ஸ்பிரிச்சுவல் லெவல், அதாவது தெய்வீகத்தில் எந்த இடத்தில் லெவலில் இருக்கிறோம். மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் அவரவர் கர்ம வினைகளின் தொடர்ச்சியாலும் வெவ்வேறு ஆன்மீக நிலைகளிலே ஸ்பிரிச்சுவல் பிளான்ஸ் வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நுட்பமான பக்தி நிலைகளையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் ஒரு குருவருவால், அதுவும் சர்க்குருவால் மட்டுமே அடையாளம் கண்டு நம்மை மாயை என்னும் பெரும் அழிவிலிருந்து அப்புறப்படுத்தி பிறவி பெருங்கடலை கடந்து கரை சேர்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையாரே, உன்னைத்தான் நான் நம்புகிறேன். நீ எனக்கு இதை செஞ்சு முடிச்சு கொடுத்தேன்னா உனக்கு 21 தேங்காய் உடைக்கிறேன் என்று கூறும் அடியார்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்த, அப்படி சொல்லாதடா கண்ணு, பிள்ளையாரே உன்னை மலையா நம்பி இப்போ 21 தேங்காய் உடைக்கிறேன், இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுடு என்று முழு நம்பிக்கையுடன் மாற்றி கேள் என்பார். இப்படி முதலில் இறைவனிடம் நம்பிக்கையை வளர செய்து நடப்பவை அனைத்தும் இறைவனின் திருவுளப்படியே நிகழ்கின்றன என்பதை தாமே உணர செய்வதே சிறந்த ஞானமாகும் என்பது நமது வாத்தியார் சொல்வார். இதைத்தான் ஆன்மீக நிலைகள் என்று பெரியவங்க வச்சாங்க. இப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் சார் என்பார் நமது வாத்தியார். ஆன்மீக நிலைகள் என்பது முடிவற்றவை. ஒரு சாதாரண பக்தனில் தொடங்கி சாதகர், ஜீவன் முக்தர், பித்ருமூர்த்தி, ருத்ர பிரஜாபதி, பிரம்மன், நம் குருநாதர் ஆதிசங்கரின் ரூபமாக திகழ்ந்த கனிந்த கனி ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள், ஸ்ரீ சத்ய சாய்பாபா போன்ற பல்வேறு பரிமாணங்களை கொண்டது. இப்படி இவ்வுயர் நிலைகளை பற்றி நம் குருநாதர் சீடர்களுக்கு எளிதாக உணர்த்தும் போது, மெத்த மேலடா அப்பர் வேர்ட்ஸ், அந்த வேர்டிலே மேல் உலகத்திலே எக்கச்சக்கமாக பதவிகளும் அதற்குறித்தான வேலைகளும் இருக்குது சார். அங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வேஸ் ஓப்பன். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்குத்தான் ஆட்கள் இல்லை என்பார். இப்படி ஜீவராசிகளை பரிபக்குவப்படுத்தி மூல்டாக சீரமைத்து, அதாவது அவருக்குள்ளே உறையும் சிவத்தை உணர வைப்பதே சர்க்குருமார்களின் கடமைகளில் ஒன்று. உயர்ந்த பாக்கியம் உள்ள புண்ணிய ஆத்மாக்கள் பூலோகத்தை விட்டு நீங்கும் போது பிராய்ச்சித்த லோகத்திலே சிறிது காலம் அப்படியே பிரவேசித்து பேரண்டத்தின் மெய்ஞான பாடங்களை கற்று உணர்கின்றார்கள். பிறகு பல லோகங்களை கடந்து கந்தர்வ லோகம் வழியாக அப்படியே பயணித்து பல்வேறு தெய்வீக நிலைகளையும் சக்திகளையும் வரங்களையும் பெற்று மேலும் பயணிக்கின்றார்கள். தாங்கள் பெற்ற மெய்ஞானத்தினாலும் பேர் ஆற்றலினாலும் பல யுகங்கள் கடும் தவம் புரிந்த உன்னதமான ரிஷி நிலையை பெறுகின்றார்கள், எய்துகின்றார்கள். இப்படி இவ்வாறு ஆன்மீக பயணத்தில் முன்னேறி சத்தியலோகத்தை அடையும் போது பூலோகத்தில் சுமார் 20 சதுர்யுகங்கள் கடந்து இருக்கும். நன்றாக பாருங்கள், இப்படி முடியும் போது 20 சதுர்யுகங்கள் கடந்திருக்கும். ஆனால் அந்த லோகத்தின் காலக்கணக்கின்படி ஆன்மாவிற்கு வெறும் 30 வயது மட்டுமே ஆகியிருக்கும். இது போன்ற சத்தியலோகத்தை அடைந்த பின்னரே அண்டங்களை நிர்வகிக்கும் உயர்ந்த அதிகாரத்தையோ அல்லது பேரண்டத்தின் ஞானியாக திகழும் மேன்மையையோ ஒருவர் பெறுகின்றார். இப்படி புனிதமான ஆன்மீக பயணத்தை கடந்து செல்லும் புண்ணிய ஆத்மாக்கள் இறுதியாக அந்த பரம்பொருளின் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைகின்றார்கள். எல்லாம் அல்ல பரபிரம்ம ஸ்வரூபமாக திகழும் ஸ்ரீமன் நாராயணனின் உபதேசங்களை பெற்று பிரம்ம ஞானி என்னும் உன்னத நிலையை அடைந்து இறுதியில் அந்த பரம் ஜோதியுடன் இரண்டர கலந்து ஒன்றாகி விடுகின்றனர். இந்த உன்னத நிலையை எய்திய அந்த புனித ஆத்மாக்களை பரமேஸ்வரனான ஈசன் தனது திருவருளால் தேர்ந்தெடுத்து மீண்டும் அவதார புருஷர்களாக இதே பூமிக்கு அனுப்பி வைக்கின்றார். இத்தனை நிலைகளையும் கடந்து வந்தவர்களே நமது குருவும் நமது குருமார்களும். ஓம் குருவே சரணம். இப்படி இவ்வாறு உயர்ந்த ஆன்மீக நிலையை ஹை ஸ்பிரிச்சுவல் பிளான்ஸ் அடைந்த
அப்படி அடைந்தால் மட்டுமே சித்தர்களின் பாடல்களுக்கு உண்மையான மெய்ப்பொருளை ஓரளவு உணர முடியும். ஓடி 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 உட்கலஞ்ச ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மந்திரகால் கோடி 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 எண்ணிருந்த கோடியே சித்தர்களின் பாடல்கள். மிக ஆழமான அகப்பயணத்தின் சூட்சமங்கள் நமக்கு இருக்கும். குருவி போன்ற அறிவை வைத்துக்கொண்டு சித்தர்களின் பாடல்களை அளவிட முடியாது, அளவிட இயலாது. இணையதளத்தில் தவறான வர்ணனங்களையும் மேலோட்டமான கருத்துக்களையும் காட்டி விமர்சிப்பதை அறவே தவிர்ப்போமாக. இப்படி பலவிதமான சித்தர்களின் ரகசியத்தை தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 8, ஏப்ரல் மாதம் 2026, ஸ்ரீ அகஸ்திய விஜயம். தமிழ் பங்குனி சித்திரை மாத இதழை வாங்கி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் மிக சோதனைக்கும் வேதனைக்கும் உரிதாக அமைய வாய்ப்பு உண்டு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதருளால் அருணாச்சலா.